முட்டாளா புத்திசாலியா? இது உறவுகள்ல ரொம்ப ரொம்ப இம்மிடியட்டா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு வீட்ல ஒரு கணவர் உட்கார்ந்து ஷோபால பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு பிச்சைக்காரர் வராரு. மனைவி ஒரு 5 இட்லி எடுத்துட்டு போறாங்க. பிச்சைக்காரர் குடுக்குறதுக்கு. உடனே இந்த கணவர், "ஏய் நில்லு, பிச்சையெல்லாம் குடுக்காத. கை கால் எப்போ உனக்கு கை கால் இருக்குல்ல, போப்பா தர முடியாதுன்னு" சண்டை பிடிச்சிட்டு இருக்காரு. மனைவி சொல்றாங்க, "ஏங்க கோடிக்கணக்கா பணம் இருக்குங்க. 5 இட்லி குடுத்தா இப்ப என்னங்க?" அப்படின்னு சொல்றாங்க. மனைவி 5 இட்லி குடுக்கலாங்கிறாங்க. கணவர் குடுக்க வேண்டாங்கிறாரு. இப்ப 2 பேத்துக்கும் முரண்பாடு. என்ன முரண்பாடு? கருத்து முரண்பாடு. என்ன கருத்து முரண்பாடு? பிச்சை கொடுப்பது நல்லது, பிச்சை கொடுக்கிறது கெட்டது. கருத்து முரண்பாடு. புரிஞ்சுக்கணும். இப்ப நான் கேட்கிறேன், கணவர் மனைவி இருக்காங்க இல்லையா? 2 பேத்துல யார் நல்லவங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பொதுவா கணவர் ரொம்ப கெட்டவரு, மனைவி நல்லவங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படி கிடையாது. இப்படிதான் நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம். ஒரே ஒரு விஷயத்துல பார்த்துட்டு முடிவெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மனைவி பிச்சைக்காரருக்கு மட்டும் தான் 5 குடுக்கும். அதுக்கப்புறம் யாருக்கும் குடுக்காது. நம்மலாம் என்ன பண்றோம்? ஒரே ஒரு விஷயத்த பார்த்துட்டு முடிவு பண்ணிடுறோங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்கிறேங்க. ஒருத்தர் கெட்ட வார்த்தை திட்டிட்டு இருப்பாரு. பார்த்துட்டு மோசமா நினைச்சுக்காதீங்க. அவன் அவன் என்ன தப்பு பண்ணான்? அது என்ன சிச்சுவேஷன்? அந்த ஹஸ்பண்ட கேட்டு பாருங்களேன். ஏன் மிச்சம் போடலன்னு கேட்டா, அப்படி சொல்லுவாரு பாருங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஐயோ! தப்பா நினைச்சுட்டோமேன்னு. ஏங்க முதல்ல எல்லாம் யார் பிச்சைக்காரர் வந்தாலும் குடுப்பேங்க. ஒரு நாளு பிச்சைக்காரர் இட்லி கேட்டாருங்க. நான் உள்ளவே எடுக்கலான்னு போனேன். அவரு அவன் செல்ஃபோன தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேங்க. இனிமேல் எந்த பிச்சைக்காரரும் குடுக்கக்கூடாதுன்னு. அப்ப புரிஞ்சுக்கங்க. அந்த இன்சிடென்ட் தானே முடிவு பண்ணியிருக்கு. அப்ப அவர் எப்படி கெட்டவர்ன்னு சொல்லுவோம்? புரிஞ்சுக்கங்க. நாம என்ன பண்றோம்னா, அடுத்தவர்கள் ஒரு செயலை பார்த்துவிட்டு அவர்களை பத்தி முடிவுக்கு வருகிறோம். வீட்டுக்கு போனோன மனைவி, நீங்க கெஸ்ட்டா போறீங்க. அந்த மனைவி, "வாங்க, வாங்க. வாங்க உட்காருங்க. காஃபி ஷாப் உடனே தங்கமானவங்க நெனச்சக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் உங்கள வாங்க உட்காருங்கன்னு கேட்டா, என்னம்மா கவனிக்க நெனச்சிடக்கூடாது." இப்படி நம்ம தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கோம்னு சொல்ல வரேன் இந்த இடத்துலங்க. ஓகே. இப்ப என்னன்னா, நல்லா கவனிங்க. 2 பேத்துக்கு என்னன்னா, கருத்து முரண்பாடே தவிர, இதுல நல்லது, கெட்டது கிடையாது. எப்பவுமே 2 பேத்துக்கு கருத்து முரண்பாடு இருக்குங்க. அதுக்காக கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறதா சப்ஜெக்ட்.